அழகான பதியிலே வளமான அருள் கொடுக்க தளவாய்புரத்தினிலே அமர்ந்தவா உன்னை உளமாற வேண்டுகிறேன் எங்கள் அருள் தருவாய் ஐயா ஐயா எங்கள் ஐயா வாழ்வருளும் வைகுண்டநாத நல்ல தளவாய்புரம் பதியமர்ந்த வைகுண்டநாத வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாத நல்ல தளவாய்புரம் பதியமர்ந்த வைகுண்டநாத அழகான கோட்டைக்குள்ளே அமர்ந்து கொண்டவா அழகான கோட்டைக்குள்ளே அமர்ந்து வருவா உன்னை உளமாற பாடுகிறேன் வருவாய் ஐயா உன்னை உளமாற பாடுகிறேன் வருவாய் ஐயா வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா நல்ல தளவாய்புரம் பதியமர்ந்த வைகுண்டநாதா ஓங்கார கோபுரத்தை கண்டாயையா அதில் அழகான பள்ளி கொண்டு அமர்ந்தாயையா தாங்கி நின்று தயவு காட்டும் தயவரணி தாங்கி நின்று தயவு காட்டும் தயவரணி நல்ல தளவாய்புரம் அறியமர்ந்து அருளுகின்றாயே வேண்டியவர் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தவா வேண்டி வந்தோர் குறைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்தவா வைகுண்டமே வடிவெடுத்து ஓடி வருவா என் வைகுண்டமே வடிவெடுத்து ஓடி வருவாய் வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா நல்ல தளவாய்புரம் பதியமர்ந்த வைநாதா அம்மையும் நீயானாய் அப்பனும் நீயானாய் அகிலமும் நீயானாய் ஐயா சாதி மத கேடறுத்தாய் சமத்துவத்தை நீ விதைத்தாய் சுவாமி தொப்பில் பள்ளி கொண்ட வைகுண்டநாதா சர்வமும் வைகுண்டர்மயம் வளருது ஐயாவளி மலருது தர்மைகம்
எல்லாம் வல்ல ஏகப்பரம்பொருள் ஐயா வைகுண்டசாமி நிச்சயித்தபடி எங்களுடைய தாத்தா கழுத்தணி முத்திராடார் அவர்களாலும் ஐயா அப்பா சுப்பையராடார் பெரியப்பா தங்கச்சாமிடார் அவர்களாலும் ஐயா நாராயண சுவாமி நிலத்தாங்கள் சுமார் 75 வருடங்களுக்கு முன் குருத்தோலை நாட்டி ஆரம்பிக்கப்பட்ட தாங்கள் இன்று கோபுரத்தோடு கூடிய பள்ளியறையும் முன் ஆகம மண்டபமும் சிறப்பாக கட்டப்பட்டு சிறப்பாக அமைந்துள்ளது. 2012ஆம் வருடம் தமிழ் மாதம் சித்திரை 29ஆம் தேதி காலை 4 மணிக்கு தொட்டிலாசனத்தில் ஐயா பள்ளியமர்த்தப்பட்டு 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருபூஜையும் சிறப்பு அலங்காரமும் அன்னதர்மமும் இனிதே நடந்தது. முன்பு நாராயணசாமி என்றால் எல்லாருக்கும் தெரியும். இப்போதுதான் ஐயா வைகுண்டப்பதி நிலந்தாங்களுக்கு முன்னேறி உள்ளோம். இனிமேல் எல்லாமே முன்னேற்றம்தான். இப்பதியின் சிறப்புக்கு மேலும் சிறப்புகள் சேர்த்திட நம்முடைய ஐயாவினுடைய திருவுருளை பெற்றவராகிய இந்த அகிலம் போற்றும் ஐயாவின் அருளிசை புலவர் நம்ம ஐயாவின் அகில எழுச்சி நாயகன் சிஎன் சிவச்சந்திரன் வந்துள்ளார்கள். அவர்களுடைய வருகை நமக்கெல்லாம் பெருமையே. அவர் ஐயாவுடைய போதனைகளையும் கருத்துள்ள பாடல்களையும் ஆடல்களையும் காணுவதற்காக இன்று 3ஆம் தேதி புதன்கிழமை தலவாய்ப்புறம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்தில் அருள்மிகு பலவேசகார சுவாமி ஆலயத்திலும் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள இந்த ஊர் பொது மேடையில் இந்த நிறைகுடை நேரத்தில் இந்த ஊர் பொது மேடையில் இனிதே நடக்க உள்ளது. ஏனென்றால் இந்த நேரம் நம் ஊரில் உள்ள வெளியில் உள்ள சென்னை வாழ் அனைவரும் கண்டு கழிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதற்கு மேலும் ஒரு வார கொடை விழாவிற்கு தினம் காலை மாலை மதியம் சிறப்பு அன்னதர்மம் உள்ளூர் வாசிகளாலும் சென்னை வாழ் தலவாய்புரம் நாடார் சங்கம் என்று அமைத்து செயல்பட்டு மிக மிக சிறப்பாக அன்னதர்மம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயாவனுடைய போதனையே தர்மம் செய்தலே. அந்த தர்மம் என்கிற அறம் ஓங்கி வளர்ந்தார்தான் தர்மயுகம் மலரும். தர்மயுகத்தின் திறவுகோலே தர்மமே. இப்படி எல்லா இடமும் வளர வேண்டும் என்றும் எப்போதும் ஐயாவுடைய பணியில் கால நேரம் பார்க்காமல் இடைவிடாது பட்டி தொட்டிகள் வரை எல்லா இடங்களிலும் சென்று அயராது பணி செய்து ஐயா என்றால் யார், களி என்றால் என்ன, அதை மாள வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அன்றே சிவச்சந்திரன் அவர்கள் நன்றாக செய்திருக்கலாம். ஐயா இருக்கும்போதே ஐயா தன்னை கண்ணபிரானாகவும் தலைமைச் சீடர் ஐவரை பஞ்சபண்டவராகவும் அவர்களை சகாதேவன் தர்மசீடர் வீமன் சீடர் அர்ஜுனன் நகுலன் என்று ஐயா அறிமுகப்படுத்தினார். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் முயற்சி இருந்தால் சிகாகோவிலும் பேசியிருக்கலாம், இலங்கை போன்ற வெளி கண்டங்களிலும் வெற்றியடைந்திருக்கலாம். அவர்களின் ஒருவருடைய ஆத்மாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த ஆத்மா தான் சிவச்சந்திரன் என்ற பேர் இறைச்சலோடு உலகையெல்லாம் தெளிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். இப்போது அந்த இன்னிசை கச்சேரிக்கு வந்துள்ள அனைத்துலக மக்களையும் அன்புள்ள அன்பர்களையும் ஐயாவின் அருளோடும் செல்வ செழிப்போடு வாழ்க வாழ்க வளர்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஐயா உண்டு. வைகுண்டநாதா உம்மால் வினைகள் தீர்ந்ததையா, வைகுண்டநாதா உம்மால் வினைகள் தீர்ந்ததையா, வேதநாயகன் உம்மாலேயும் குலம் உயர்ந்ததையா, வேதநாயகன் உம்மாலே எம் குலம் உயர்ந்ததையா, வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா, வைகுண்டநாதா உம்மால் வினைகள் தீர்ந்ததையா.
அளித்தவரே ஐயா கருணாகர கடலே முக்காலமாகி நின்றே மூவுலகும் காப்பவரே உம்பதியை நாடி வந்தோம் ஐயா பாதுகாத்திடையா திருவடியில் சரணடைந்தோம் எம்மை வாழ வைத்திடையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா கரண்ட் பத்தாது லைனை மாற்றி விட்டு சொல்லுங்க பவர்ல கொடுக்க சொல்லுங்க தினமும் உன் காட்சி உன் துணையை வேண்டி கதரும் எங்கள் உள்ளம் இது சாட்சி பயிலா ஞானம் தன்னை ஐயா பரிவாய் ஊட்டிடையா உன் பாதம் தன்னை மீட்சி தந்து பிறவி தீர்த்திடையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா அரசம் பதிதனிலே எங்கள் ஐயாவும் காட்சி ஒரு சொல் மொழிக்குள்ளே உலகையாளும் திருக்காட்சி அயில திருட்டு தந்தாய் ஐயா அறிவை ஊட்டி வைத்தாய் அதை நாளும் பாட வைத்தே என்னை நாளும் காத்திடையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா வேதநாயகன் உம்மாலேயும் குலம் உயர்ந்ததையா வேதநாயகன் உம்மாலே எம் குலம் உயர்ந்ததையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா வைகுண்டநாதா உம்மா வினைகள் தீர்ந்ததையா ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா வீரு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றியே தேசம் மையம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணன் ஐயா நிச்சித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் எனச் சொன்ன ஐயா வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திட புவியினில் வந்தவை கொண்டா ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி
கலிதனில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா. கையெல்லாம் தட்டலாம். பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. ஹரிகோண மாமலையில் அன்று அயோத அமிர்த கங்கை அனலாக நின்று சப்தகன்னி மாதர்களை கொண்டு குலசான்றோரை பெற்றவரே ஐயா உமதடியே சரணாகதியடைந்தேன் புகழை தினமும் பாடுகின்றேன் உலகாளும் நாயகமே வருவாயையா ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாயையா பெத்தவரே என்னை பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. சாத்திரத்து கன்னி மக்களான குலசான்றோர்கள் நலமோடு வாழ கோத்திரத்து சான்றோர்கள் வாழ நாளும் கோடி சீமை கட்டி அரசாள மாகாளி மக்கள் தான் வாழ மலை மேலே தீபம் போல் வாழ மாறாத வாழ்வழிக்க வருவாயையா மன்னவனே வைகுண்டமே அருள்வாயையா பெத்தவரே என்னை பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஏகப்பரமே ஐயா சங்கும் மணியும் சன்னதி முழங்க சாகும் கலியும் தன்னா கம்புத்தடியதை கையில கொடுத்து கருடன விடும் எங்கள் ஐயா கம்பு கலியுகம் அதத்தை ஒடுக்கி வாகனமாகிடும் ஐயா வாவா வைகுண்டா வருவாய் வைகுண்டா வரம் தாரும் எங்கள் ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா
எங்கள் ஐயா சுவாமி தூப்பினிலே பதிதந்த ஐயா, சுவாமி தூப்பினிலே பதிதந்த ஐயா, எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன், மாய கலி அழித்து மக்களை ஒருகுடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னு திருவடி பணிந்து இந்த அற்புதமான தளவாய்புரம் ஐயாவுடைய வைகுண்டர் பதியிலே ஆண்டவனுடைய அற்புதமான இந்த திருப்பதி திறப்பு விழா நிகழ்ச்சியிலே ஐயாவுடைய அருளிசை மூலமாக ஒரு வழிபாட்டு இசை நிகழ்வை இவ்விடத்திலே நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த இந்த அற்புதமான திருப்பதியின் நிர்வாக பெரியோர்களே, ஐயாவுடைய பணிவிடை பிள்ளைகளே, இந்த அழகான முத்தாரம்மன் கோயில் மைதானத்திலே ஐயாவுடைய அருளிசையை கண்டும் கேட்டும் ஐயாவுடைய ஆன்மீக பேரொழியை அகத்திலே ஏற்றுவதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே, நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை ஐயா என்று ஒரு அழகான அற்புதமான எளிமையான உறவுக்குள்ளே அழைத்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற நமக்கு இன்று அற்புதமான மேடை கொடுத்து ஐயாவுடைய அருளிசை வழங்குவதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர்களே, உங்கள் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த நிகழ்வை சமர்ப்பணம் செய்கிறேன். அழகான பதியிலே வளமான அருள் கொடுக்க தளவாய் உரத்தினிலே அமர்ந்தவா, உன்னை உளமாற வேண்டுகிறேன். எங்கள் வைகுண்ட நாயகா, உன்னை உளமாற வேண்டுகிறேன். அருள் தருவாய் ஐயா ஐயா, எங்கள் ஐயா. வாழ்வருளும் வைகுண்டநாத, நல்ல தளவாய் உறும் பதியமர்ந்த வைகுண்டநாத, வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாத, நல்ல தளவாய் உறும் பதியமர்ந்த வைகுண்டநாத, அழகான கோட்டைக்குள்ளே அமர்ந்து கொண்டவா, அழகான கோட்டைக்குள்ளே அமர்ந்து அருள்பவா, உன்னை உளமாற பாடுகிறேன் வருவாய் ஐயா, உன்னை உளமாற பாடுகிறேன் வருவாய் ஐயா, வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா, நல்ல தளவாய் புறம் பதியமர்ந்த வைகுண்டநாதா.
தாங்கி நின்று தயவு காட்டும் தயவரணி, தாங்கி நின்று தயவு காட்டும் தயவரணி, நல்ல தளவாயுரம் அறியமந்து அருளுகின்றாயே. வேண்டியவர் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தவா, வேண்டி வந்தோர் குறைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்தவா, வைகுண்டமே வடிவெடுத்து ஓடி வருவார், என் வைகுண்டமே வடிவெடுத்து ஓடி வருவார். வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா, நல்ல தளவாய் உரம் பதியமர்ந்த வைநாதா. அம்மையும் நீயானாய், அப்பனும் நீயானாய், அகிலமும் நீயானாய் ஐயா. சாதி மத கேடறுத்தாய், சமத்துவத்தை நீ விதைத்தாய், சுவாமி தொப்பில் பள்ளி கொண்ட வைகுண்டநாதா, உன் சிங்கார கவி பாடி அழைத்தேனையா, உனக்கு சிங்கார கவி பாடி அழைத்தேனையா. சித்திரை மாதத்திலே திருநாள்கள், சித்திரை மாதத்திலே திருநாள்கள், வந்த பக்தருக்காய் அருள் கொடுக்க பாடவும் வைத்தாய், என்னை பாடவும் வைத்தாய், என்னை பாடவும் வைத்தாய். வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா, நல்ல தளவாய் உரம் பதியமர்ந்த வைகுண்டநாதா. நாடாழ்வரப்பதியில் கூட்டி வைத்தாய், உலகில் கோட்டை கட்டியாள நல்ல வரம் அருள்வாய். பாட்டெடுத்து என்னை நீயும் பாடவும் வைத்தாய், கேடு கெட்ட களி வேறறிக்க நாவினில் அமர்ந்தாய். முத்தாரம்மன் மடிதனிலே முழு முதல் உனை வேண்டி, முத்தாரம்மன் மடிதனிலே முழு முதல் உனை வேண்டி, அற்புதமாய் அருள் கவி பாட வைத்தவா, என் அருள் நெஞ்சில் நீய வந்து ஆட்சி செய்யவா, என் அருள் நெஞ்சில் நீய வந்து ஆட்சி செய்யவா. வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா, நல்ல தளவாய் புறம் பதியம் வந்த வைகுண்டநாதா. வளமான வாழ்வு தரும் வைகுண்டநாதா, நல்ல தளவாய் புறம் பதியம் வந்த வைகுண்டநாதா. வைகுண்ட பரிதனிலே கைகண்ட வேதாவை போல் காட்சி தந்த நாயகனே வைகுண்டநாதா. பொய்கொண்ட கலி அழித்து மெய்கொண்ட மக்களையே காத்திடவே நீ வருவாய் வைகுண்டநாதா, காத்திடவே நீ வருவாய் வைகுண்டநாதா. எங்கும் நிறைந்த நாயகனே ஏற்றம் தர வருவாய், வந்த மக்கள் வாழ நல்ல வரங்கள் வேண்டி தருவாய். சிந்தனையில் சுமக்குறையன் ஆவினிலே அமர்வாய், உனை சந்ததமும் பாடுகிறேன் ஐயா நீ வருவாய், வருவாய் ஐயா நீ அருள்வாய் ஐயா, நாவில் அமர்வாய் ஐயா, நல்லருள் தருவாய் ஐயா.
நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். இருந்துக்கிட்டே தூங்குறாப்புல இருக்கு. ஆமாம், வாழ்க்கையில் இன்னைக்கு எலக்ட்ரிக் நம்பி இழப்படுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கரண்ட் போகுது வருது போகுது வருது. என்னதான் இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவிக்கு அன்னைக்கு பழமொழி சொன்னது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் எலக்ட்ரிக் நம்பி இழப்படப்படாதான். ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊருக்குள்ளே இவ்வளோ பேர் அழகான அம்மையுடைய மடியில் நல்ல மணல் பரப்பில் அமர்ந்திருந்து. ஆமாம், நான் அந்த பேபிடிக்கார மாதிரி தான். நான் ராத்திரி 11 மணிக்கு வந்து ஒவ்வொரு ஊரையும் தட்டி எழுப்பி சத்தம் போடுறேன். ஆனால் உண்மையில் நீங்கள்லாம் உறுதி எனக்கு ஐயா, விடுகிற 4 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்து கேட்குறே பற்றியலா. அந்த வகையில் வைகுண்ட சாமிக்கு பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. அந்த கோலே நெடு மாலையனா கோலங்கட்டி ஆடுகிறாடி சித்தனோரா துவித்தை யாரறிவா. எப்பா என்னடங்கா சொரூபத்திலே சொரூபம் அறிவீரோ. இந்த வையகத்தை ஆளுவதற்காகவே ஆதி பரம்பொருள் வையா வைகுண்டமாக இந்த வடிவெடுத்து வந்தார். ஏதோ ஒரு சுவாமி இல்லை, இங்கே புதுப்பதியிலே அமர்ந்திருக்கிற அந்த வைகுண்டநாதன் சாதாரண மனிதன் அல்ல, மாயவன். 1008 அலைகடலுக்குள்ளிருந்து அவதாரம் எடுத்து வந்த இறைவன். 10 அவதாரத்தின் 10வது அவதாரம் தான் வைகுண்ட சுவாமி. ஒவ்வொரு சாதியை தேர்ந்தெடுத்து அவதாரம் எடுத்தவன். இந்த உலகத்துக்குள்ளே கலியுகத்திலே நாடார் சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து இந்த வையகத்திலே அற்புதமாக இறைவனாக அவதாரம் எடுத்திருக்கிறார் ஐயா வைகுண்ட பரம்பொருள். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தான். கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க மக்கா, சிதறாம போடிக்கிட்டணும், பதறாம என் மக்கள் சிதறாமல் நீங்கள் ஒருபோல வாழுங்கன்னு ஐயா சொன்னார். ஏதோ நாராயண சுவாமி அல்ல, ஏதோ ஒரு வைகுண்ட சாமி அல்ல, யாருக்கோ பாட்டனோ பூட்டனோ அல்ல. இந்த வையகத்துக்குள் பிறந்த மக்களுக்கு எல்லோருக்கும் பாட்டனோ பூட்டனோ நான் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. உங்களுக்காய் வேலை செய்ய உலகத்தை இந்த கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? படைச்ச பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது அப்பனுடைய கடமை இல்லையா? ஆமா, வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி 10 பிள்ளைய 10 போட்டு நம்ம வீட்டுக்குள்ள உறங்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைய வளர்க்கறது யாரு? நம்ம இல்ல, அப்பன் தானே வளர்க்கணும். அப்பங்காரன் வேலைக்கு போய் காசு பணம் கொடுத்தா தானே பிள்ளைங்க நல்லா இருக்கும். அப்ப வேலைக்காரன் யாருதான்? நாம தான். அப்பன் தான். அப்ப நம்ம அப்பன் வேலை தான். அதான் சொல்லாரு, உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. இரவு பகல் வேலை செய்தாலும் ஆயுசன் வேலை முடியாதப்பா. அவுட்டு கொடுக்கலையா ஐயா? நல்லா கேக்குதா? இந்த உள்ளூர் சவுண்ட்ஸ் எங்க இதில் அவுட்டு கொடுக்காண்டாமா? அவுட்டு கொடுத்தா எல்லா இடமும் கேட்குமா? டும்மு டும்முன்னு கேட்குமே, ஏன் கொடுக்கல? ஆமாம், ஸ்பீக்கர் இருக்குல்ல சுத்தமாக கொடுங்க. ஊரெல்லாம் கேட்கட்டும், நல்லா மக்களுக்கு கேட்டு தெளிவு கிடைக்கட்டு. இந்த நாமத்தை எல்லோரும் கேட்கணும் மக்களே. ஊர் அரங்கத்துக்குள்ளே மட்டும் கேட்கக்கூடாது. ஆமாம், அவன் எங்கெல்லாமோ கட்டி வச்சுட்டு ஓன்னு சத்தம் கொடுங்க, அதெல்லாம் கேட்குது. இன்னைக்கு அவன் அவ்வளோ பேர் நம்மளை கண்டு பயந்து போயிருக்கிறான். இப்படி ஒரு மனுஷன் சாமி தோப்புலேருந்து ஒரு 12 போய் வரான், ராத்திரி வந்து சத்தம் கொடுக்கான். விடிகிற வரைக்கும் ஒரு காலத்தில் கொடையை பார்த்துக்கிட்டு அந்தால போகிற கூட்டம் இன்னைக்கு விடிகிற வரைக்கும் இருந்து கை தட்டுது. ஆமாம், எப்போதும் அங்கேருந்து இங்கே மதம் மாறதை பார்த்துருக்குறோம்.